வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் கோதுமை மாவில் ஒரு பின்னல் பிஸ்கெட் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுங்க. போட்டுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நல்லா சூடுபடுத்தி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. கையால் கிளறாதுங்க, சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பூ அதையும் போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயே நல்லா இதாக இருக்கும். பத்தலைன்னா அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். கலர் பவுட்ரு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுங்க. நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதுவும் போடுறோம். ஒரு தண்ணி கலந்து ஊற்றிக்கிறோம். இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக போடுறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க. நல்லா பிணைஞ்சு விடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு பிசையணும். உங்களுக்கு எண்ணெய் அந்த அளவு பத்தலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மூடி போட்டு நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இது ஒரு 4 உருண்டையாக வரும். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவு போட்டு, கோதுமை மாவில் கொஞ்சமாக போட்டு விட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்குவோம். பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்மக்கிட்ட கோதுமையும் சர்க்கரையும் இருந்தால் போதும், டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா பசங்க திருப்பி செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. இதை செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி 1 மாதம் கூட வச்சுருக்கலாம். நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு. இது வீணாக போகாது. நல்லா திரட்டிக்குங்க. திரட்டிட்டு இந்த ஸ்கொயர் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்து ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் இந்த மாவில் மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு இது பண்ணும்போது அதை திரட்டிக்கலாம். நல்லா கட் பண்ணி ஸ்கொயர் மாதிரி எடுத்துகிட்டு மேலே ஒரு அரை இன்ச்சுக்கும் கீழே ஒரு அரை இன்ச்சும் விட்டு நடுவில் கத்தியாலே நல்லா ஒரு கோடு போட்டுக்குங்க. இது ஃபுல்லாக இருக்கு. நல்லா கோடு போட்டு விட்டுருங்க. இதையும் கோடு நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இந்த இதை மேல் பாகத்தை கீழ் பாகத்தோடு இணைக்கணும். பார்த்தீங்களா? எடுத்துவிட்டு எதுவும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துவிட்டு இந்த மேலே எடுத்து இந்த கீழையோடு இணைச்சி விடுங்க. இணைச்சி ஒரு அழுத்தம் கொடுங்க. ஏன்னா இது ரெண்டும் ஒட்டிக்கு அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது மறுபடியும் அதே மாதிரி மேலேருந்து கீழே எடுத்து ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. நல்லா ஒட்டிடுச்சு பாருங்கள். இப்போ இதை மடித்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. விட்டு இது 4 பாகமாக இருக்கும் கோடு. அதை 2 எடுத்து அது உள்ளே விட்டுங்க. விட்டு அப்படி வெளியில் எடுத்து விடுங்க. விட்டுங்க பாருங்கள். பின்னல் மாதிரி வந்துச்சு பாருங்கள் அழகாக. இப்போ அது மேலே அதை எப்படி மடக்கி விட்டோமோ அதே மாதிரி கீழேயும் மடக்கி எடுத்துருங்க. இதை மறுபடியும் உங்களுக்கு தெரியறதுக்காக இன்னொரு தடவையும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து கீழே எடுத்து அழுத்தம் கொடுத்து ஒட்டுங்க. மறுபடியும் மேலேருந்து கீழே எடுத்து அழுத்தம் கொடுத்து ஒட்டிடுங்க. ஒட்டி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி மடக்கி விடுங்க. மடக்கி விட்டு இந்த மாதிரி 2 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 விட்டுட்டு உள்ளேருந்து வெளியில் எடுங்க. விடும்போது பின்னல் மாதிரி அழகாக வந்துடும். இது மாதிரி இது மடக்கி விடுங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பிளேட்டில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்து இந்த ஒன்றா போட்டு அதை பெரட்டிவிடும். அதனால் இந்த சர்க்கரையெல்லாம் இதில் ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா சர்க்கரையும் அதில் ஒட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா ஒட்டினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து கொடுத்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். வாயிலே கரையும். பல் இல்லாத தாத்தா பாட்டி கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா கூட இதில் சக்கரை பாகு அந்த மாதிரி வெறுமே பொரித்து அந்த எண்ணெயில் எடுத்து கூட நீ சக்கரை பாகுல கூட போட்டு எடுத்துக்கலாம். அப்படி கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா வானலில் ஊற்றி காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் போட்டு ஒன்று பொரித்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொரிக்கிட்டோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க, கருவிடும்.
மீடியமாக ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். மாறதுக்கு நல்லா பொறுமையாக பொரிச்சிடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதன் சுவை எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிங்க எடுத்தாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.